This video sponsored by Gen Reviews. Gen Reviews means ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூஸை ஜென் ரிவ்யூஸில் தெரிஞ்சுக்கலாம். இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. சென்னையில் கட்டுக்கட்டாக சிக்கிய பணம். ஓபிஜி குழுமத்தின் இடி நடத்திய ரெய்டில் ரூபாய் 8.38 கோடி பறிமுதல். சென்னையில் ஓபிஜி குழுமம் தொடர்புடைய பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திய நிலையில் ரூபாய் 8.38 கோடி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் 11, 12 தேதிகளில் அதிரடி சோதனை நடத்தியது அமலாக்கத்துறை. இதில் ஓபிஜி குழும அலுவலகம் மற்றும் அதன் இயக்குநர்களின் வீட்டிலிருந்து ரூபாய் 8.38 கோடி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் FEMA மற்றும் அந்நிய நேரடி முதலீடு FDI விதிமுறைகளை மீறியது தொடர்பாக சென்னை உள்ளிட்ட இடங்களில் தனியார் மின்துறை நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்பட்டு மகாராஷ்டிரா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்ட ஓபிஜி மற்றும் பீவென்ட் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. சோலார் தகடுகள், காற்றாலை மின் உற்பத்திக்கு தேவையான இயந்திரங்களை தயாரித்து வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறது. இந்நிலையில் இந்த நிறுவனங்களின் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்திருப்பதாக இந்நிறுவனத்தின் மீது புகார் எழுந்தது. இதைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள அந்நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட இடங்களில் உள்ள அந்நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த 11 மற்றும் 12 தேதிகளில் ரெய்டு நடத்தினர். சென்னை கீழ்ப்பாக்கம் பர்னவி சாலை உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு, ராஜா அண்ணாமலைபுரம் பிரஃப்கார்டன் பகுதியில் உள்ள ஒரு வீடு, தேனாம்பேட்டை KP தாஸ் சாலையில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு, சைதாப்பேட்டை சின்னமலை LTG சாலையில் உள்ள தனியார் நிறுவனம், செங்கல்பட்டில் காற்றாலை மின்சாரம் தயாரிக்கும் தொழிற்சாலை, திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள காய்லார்மேடு பகுதியில் அனல் மின் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் 50க்கு மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதனை சென்னை உட்பட தமிழகத்தில் இந்த தனியார் விண்ட் எனர்ஜி நிறுவனம் செயல்படும் அனைத்து இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டது. இதில் கைப்பற்றப்பட்ட ரொக்க பணம் பற்றிய தகவலை அமலாக்கத்துறை இன்று வெளியிட்டுள்ளது. ஓபிஜி குழுமத்தின் அலுவலக வளாகங்கள் மற்றும் அதன் இயக்குநர்களின் குடியிருப்பு வளாகங்கள் இரண்டிலிருந்தும் சுமார் 8.38 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளது என அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.